தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரி என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். 30 நாட்களில் எப்படி அனைவரின் பெயரையும் சரிபார்க்க முடியும் எனவும் தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் குழப்பமான நடைமுறையை விட்டு ஏற்கனவே உள்ள நடைமுறையை தொடர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி தேதிக்கு பிறகு வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது, ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 ஆலோசனைகளை தாவேகா வழங்கியுள்ளது. அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது போலவே மற்ற கட்சிகளையும் ஏமாற்ற முயல்கிறதா என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேறுபாடுகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாவேகா உறுதியாக உள்ளது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் அதனை எதிர்ப்பதாக கூறும் திமுக இன்னும் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே எஸ்ஐஆர் தமிழகத்தில் வந்தபோது தாவேகா தான் முதலில் எதிர்த்தது. அந்த நேரத்தில் திமுக தூங்கிக் கொண்டிருந்ததா அல்லது பாஜகவுடன் உள்ள மறைமுக உறவு காரணமாக மறதி மயக்கத்தில் இருந்ததா என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு விளக்குவதற்காக தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மற்றும் முகாம்கள் நடத்தப்படும் என தாவேகா அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரி என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். 30 நாட்களில் எப்படி அனைவரின் பெயரையும் சரிபார்க்க முடியும் எனவும் தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் குழப்பமான நடைமுறையை விட்டு ஏற்கனவே உள்ள நடைமுறையை தொடர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி தேதிக்கு பிறகு வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது, ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 ஆலோசனைகளை தாவேகா வழங்கியுள்ளது. அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது போலவே மற்ற கட்சிகளையும் ஏமாற்ற முயல்கிறதா என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேறுபாடுகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாவேகா உறுதியாக உள்ளது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் அதனை எதிர்ப்பதாக கூறும் திமுக இன்னும் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே எஸ்ஐஆர் தமிழகத்தில் வந்தபோது தாவேகா தான் முதலில் எதிர்த்தது. அந்த நேரத்தில் திமுக தூங்கிக் கொண்டிருந்ததா அல்லது பாஜகவுடன் உள்ள மறைமுக உறவு காரணமாக மறதி மயக்கத்தில் இருந்ததா என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு விளக்குவதற்காக தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மற்றும் முகாம்கள் நடத்தப்படும் என தாவேகா அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரி என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். 30 நாட்களில் எப்படி அனைவரின் பெயரையும் சரிபார்க்க முடியும் எனவும் தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் குழப்பமான நடைமுறையை விட்டு ஏற்கனவே உள்ள நடைமுறையை தொடர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி தேதிக்கு பிறகு வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது, ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 ஆலோசனைகளை தாவேகா வழங்கியுள்ளது. அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது போலவே மற்ற கட்சிகளையும் ஏமாற்ற முயல்கிறதா என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேறுபாடுகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்
என்ற நிலைப்பாட்டில் தாவேகா உறுதியாக உள்ளது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் அதனை எதிர்ப்பதாக கூறும் திமுக இன்னும் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே எஸ்ஐஆர் தமிழகத்தில் வந்தபோது தாவேகா தான் முதலில் எதிர்த்தது. அந்த நேரத்தில் திமுக தூங்கிக் கொண்டிருந்ததா அல்லது பாஜகவுடன் உள்ள மறைமுக உறவு காரணமாக மறதி மயக்கத்தில் இருந்ததா என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு விளக்குவதற்காக தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மற்றும் முகாம்கள் நடத்தப்படும் என தாவேகா அறிவித்துள்ளது.